கடினமான சூழ்நிலைகளை கையாள்வது எப்படி? இதைத்தான் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. மதன் மோகன் மாளவிகா அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு சட்டக்கல்லூரி கட்டுறதுக்காக நிதி திரட்டிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அரசவைக்கு அவங்க போகும் பொழுது அந்த அரசவையில படைத்தளபதிகள், வீரர்கள், பொதுமக்கள் எல்லாருமே நிறைஞ்சிருக்காங்க. அங்க உள்ள அரசர்கிட்ட, அரசரே, நாங்க ஒரு சட்டக்கல்லூரி கட்டிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு உங்களால ஆன நிதி உதவியை எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அரசர் மனசுல என்ன தோணுதுன்னா, இதுக்கு முன்னாடி சில பேர் அரசர்கிட்ட வந்து நிதி உதவி கேட்டு அதை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தியது அரசருக்கு மிகுந்த வருத்தத்தை அளிச்சது. அதனால இது போல எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு மாளவிகா கிட்ட கோபமா பேசுறாரு. அப்ப மாளவிகா, இல்ல அரசரே, நாங்க உண்மையாவே ஒரு சட்டக்கல்லூரி கட்டுறதுக்காக தான் நிதி கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு மாளவிகா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன அவமதிக்கிற விதமா என் கூட கூட சேர்ந்து பேசுறியான்னு மேலும் அரசர் கோபம் அடைஞ்சு, என்ன யாராலும் ஏமாத்த முடியாது, ஒழுங்கா இந்த அரசவை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி தன்னோட காலனியை எடுத்து அவங்க முகத்துல வீசி எரிஞ்சிடுறாரு. அந்த கணம் அந்த அரசவையே பேர் அமைதி ஆகுது. மாளவிகா தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அந்த காலனியை எடுத்துட்டு அந்த அரசவையை விட்டே அவங்க வெளியில போயிடுறாங்க. இது மாதிரி ஒரு அவமானமான இடத்துலையோ ஒரு கடினமான சூழ்நிலையிலையோ நம்மளா இருந்தா என்ன செய்வோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணிக்கோங்க. இப்ப மதன் மோகன் மாளவிகா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அரண்மனைக்கு வெளியில இருக்கிற ஒரு நாடக மேடையில ஏறி நின்று அந்த ஊர் மக்களை திரட்டுறாங்க. அப்ப அவங்க கையில உள்ள அரசருடைய பாதணியை காட்டி, அரசருடைய விலை மதிக்க முடியாத பாதணிகள் என் கையில இருக்கு, இதோட ஆரம்ப விலை 50 காசுகள்னு ஏலத்துல விட ஆரம்பிச்சிடுறாங்க. அரசரோட விலை உயர்ந்த பாதணி தன்னோட வீட்டுல இருந்தா அது தங்களுக்கு மேலும் மேலும் செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சில மக்களும், அது நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு மேலும் கௌரவத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சில மக்களும் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அந்த பாதணியை ஏலத்துல எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 50 காசுகள்ல ஆரம்பிச்ச ஏலம் 5000, 10,000 வரை போய்கிட்டு இருக்கு. அப்ப அதை அறிஞ்ச அரண்மனை காவலாளி அந்த விஷயத்த அமைச்சர்கிட்ட போய் சொல்றாரு. அமைச்சர் அரசர்கிட்ட போய், அரசரே, சாதாரண மக்கள் கிட்ட உங்களுடைய பாதணி இருக்கிறது அரசவைக்கே அவமானம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அரசர் அது எவ்வளவு தொகையாக இருந்தாலும் அந்த பாதணியை நீங்க ஏலத்துல எடுத்துட்டு வந்துருங்கன்னு உத்தரவிடுறாரு. அமைச்சர் ஏலம் நடக்கிற இடத்துக்கு போய் அந்த பாதணியை 1,00,000 காசுகள் கொடுத்து ஏலத்துல எடுத்துட்டு அரசவைக்கு வந்துடுறாரு. இதோட கதை முடியல. மதன் மோகன் மாளவிகா திரும்பவும் அரசவைக்கு வர்றாங்க. அரசர்கிட்ட போய், அரசரே, உங்களுடைய ஒரு பாதணி எனக்கு 1,00,000 காசுகள் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு, உங்களுடைய இன்னொரு பாதணியவும் என் முகத்துல வீசி எறிய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அரசர் அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு தலை குனிகிறாரு. இந்த கதை சொல்ற நீதி என்னன்னா, எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் அதை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.